ஒரு அழகான கிராமத்துல பணக்காரர் ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு 2 மகன் இருந்தாங்க. என்னதான் பணக்காரரா இருந்தாலும் அவர் 2 மகனையும் வேலைக்கு அனுப்புனாரு. முருகேசா, எத்தனை நாளைக்கு தான் நம்ம இந்த விவசாயத்தையே பார்த்துக்கிட்டு இருக்குது? நம்ம அப்பா பெரிய பணக்காரர் இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம உக்காந்து கூட சாப்பிட முடியல. என்ன பண்றது இதுக்கு? ஆமா, இன்னைக்கு என்ன ஆனாலும் அப்பா கிட்ட போய் அந்த மில்லை யார் பாத்துக்கிறதுன்ற பொறுப்பை கொடுங்கன்னு கேட்டுருவோம். அவங்க 2 பேரும் அந்த மில்லை பாத்துக்கிறது யாருன்னு அவங்க அப்பா கிட்ட கேட்கலான்னு போனாங்க. அவங்க அப்பா ரொம்ப நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அப்பா, அப்பா, கொஞ்சம் எந்திரிங்கப்பா, உங்ககிட்ட பேசணும். என்னப்பா, என்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்குது? நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன், என் உறக்கத்தை கெடுத்துட்டீங்களே, என்னன்னு சொல்லுங்க. அப்பா, உங்களுக்கும் வயசாயிருச்சு. அந்த மில்ல எங்க 2 பேத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு பாத்துக்க கொடுங்கப்பா. நாங்க பார்த்து சம்பாரிச்சுக்கிறோம். எத்தனை நாளைக்கு தான் நாங்க இந்த விவசாயத்தையே நம்பி பொழைக்கிறது? அதுவும் பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பணம் நம்மகிட்ட தான் நிறைய இருக்குதே. எங்களுக்கான சொத்தை எங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம்ல. எங்களுக்கு அதை செய்யுங்க. அதை பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். இருங்கப்பா, வரேன். உள்ள போய் அவங்க அப்பா பெரிய பண மூட்டையை தூக்கிட்டு வந்து வச்சாரு. அப்பா, என்னப்பா இது, பண மூட்டையை தூக்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க? ஆமாப்பா, இது சாதாரண பண மூட்டை இல்லை. இந்த பண மூட்டையில ஆளுக்கு பாதி பாதி நீங்க பிரிச்சுக்கங்க. உங்க 2 பேரையும் இந்த இதுல வச்சு நான் செக் பண்ணுவேன். இந்த பணத்தை நீங்க நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். யாரு கடைசியில இந்த பணத்தை வச்சு நல்ல விஷயம் பண்ணீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. அதை வச்சு அந்த மில்லை பாத்துக்கிற உரிமையை கொடுக்குறேன். என்னங்கப்பா, எங்க 2 பேத்துல யாருக்காவது ஒரு ஆளுக்கு பொறுப்பை கொடுங்கன்னா இப்படி உன்னை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. சரி சரி, நாங்க 2 பேரும் இதுக்கு சம்மதிக்கிறோம். டேய், உனக்கு சம்மதம் தானே? அப்பா கிட்ட சொல்லு, நம்ம கட்டாயம் நல்ல விஷயத்துக்கு இதை பயன்படுத்துவோம். அப்பனா சரிப்பா, இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போங்க. நீங்க என்ன நல்ல விஷயம் பண்ணீங்கன்னு நான் கடைசியா கேக்குறேன். அப்ப ஒரு ஆளா வந்து சொல்லுங்க. அதை வச்சு உங்களுக்கு அந்த மில்லை பாத்துக்கிற உரிமைய யாருக்கு தரணுங்கிறத நான் முடிவு பண்றேன். நீங்க நல்ல விஷயம் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அப்பா, நீங்க வேணா பாருங்க, இதுல நான் தான் ஜெயிப்பேன். அந்த மில்லை நான் தான் பாத்துக்குவேன். பாருங்க, எனக்கு தான் திறமை அதிகமா இருக்கு, உதவி பண்ற மனப்பான்மையும் இருக்கு எனக்கு. அவங்க 2 பேரும் ஆளுக்கு போட்டி போட்டுட்டு கிளம்புனாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. திருப்பியும் அவங்க அப்பா கிட்ட வந்து என்னென்ன பண்ணுங்கிறத சொல்லலாம்னு நினைச்சு வந்தாங்க. அவங்க அப்பாவும் அதை பத்தி கேட்கறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அவங்க 2 பேரையும் அவங்க அப்பா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. கண்டிப்பா நம்ம பசங்க நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருப்பான்னு ரொம்ப நம்பினாரு. அடடே, வாங்கப்பா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன நல்ல விஷயம் பண்ணீங்கன்னு கேக்குறதுல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பையன் தான் என்ன பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். குழந்தைகளா, இங்க வாங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நல்ல சாப்பாடு. நீங்க சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ, இந்த சாப்பாடை வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி அங்கிள். நாங்க கோயிலுக்கு வெளியே உட்காந்துருக்கோம். யாருமே எங்களுக்கு காசு கூட போட மாட்டேங்கிறாங்க. ஆனா உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. எங்களுக்காக போய் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அங்கிள், எங்களுக்கு இதே மாதிரி தினமும் சாப்பாடு வாங்கி கொடுங்களேன். எங்களுக்கு வாங்கி கொடுக்க யாரும் இல்லை. அனாதை குழந்தைங்கன்னு எல்லாரும் எங்களுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டேங்கிறாங்க. சும்மா 1 ரூபா 2 ரூபா தட்டுல போட்டுட்டு போயிடுறாங்க. ரொம்ப நன்றி அங்கிள். அதெல்லாம் பயப்படாதம்மா. இனிமேல் உனக்கு தினமும் நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு நீங்க சாப்பிட்டு இந்த இடத்துல உட்காந்துருங்க. சரி சரி, அங்கிள் கிளம்புறேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு தடவை சாப்பாடு வாங்கி தரேன் சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அடாடே, நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க. குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும். பாவம் அந்த குழந்தைங்க அம்மா அப்பா இல்லாம அந்த கோயில் வாசல்ல உட்காந்துக்கிட்டு கஷ்டப்படுதுங்க. சரி சரி முருகேசா, நீ என்ன பண்ண? அதை சொல்லவே இல்லை. உன் அண்ணன் எப்படி நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான். நீ நல்ல காரியம் என்ன பண்ணின்னு சொல்லு. அப்பா, இவன் உதவி பண்ணான்ல குழந்தைங்க, இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அட பாவி, நீ எதுவும் தப்பா எதுவும் அந்த குழந்தைகள பண்ணிட்டியாடா? பாவம்டா, பிஞ்சு குழந்தைங்க, கொன்னு கிண்ணு எதுவும் போட்டுட்டியா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற? குழந்தைகளா, நீங்க இதே இடத்துல உட்காந்து தானே இருக்கிறீங்க. நீங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்களா? உங்களுக்கு அம்மா அப்பா இல்லையா? அங்கிள், எங்களுக்கு யாருமே இல்லை. இந்த கோயில் வாசல்ல தான் நாங்க 3 வருஷமா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அங்கிள். எங்களுக்கு யாரும் எந்த உதவியுமே பண்ண மாட்டாங்க. அங்கிள், நாங்க ஒரு நாள் கூட நிம்மதியா படுத்து தூங்குனதே இல்லை.
ஐயோ, இதுக்கு மேல நீங்க கவலைப்பட வேணாம். உங்க 3 பேத்தையும் நான் ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். என்ன, நீங்க ஸ்கூல்ல சேர்த்து விட்டா நல்லா படிக்கணும். நீங்க நல்லா படிச்சீங்கன்னா இப்படி வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அந்த படிப்பு உங்களை காப்பாத்தும். இந்த கோயில் வாசல்ல உட்காந்து நீங்க கஷ்டப்படுறதுக்கு நல்லா படிச்சீங்கன்னா பெரிய ஆளா வரலாம். நான் உங்க 3 பேத்தையும் ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன். என்ன, உங்களுக்கான சாப்பாடு ஃபீஸ் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அங்கிள் ரொம்ப நன்றி அங்கிள். எங்களுக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும், ஆனா படிக்கிறதுக்கு காசு இல்லை. நீங்க நல்ல உதவி பண்ணியிருக்கீங்க. ஆமா அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்றீங்க. இனிமேலே உங்களை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். இன்னைக்கு என் கூட வாங்க, உங்களை ஒரு நல்ல ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன். என்ன, உங்களுக்கான எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன். அடடே முருகேசா, நீ உயர்ந்துட்டப்பா. உன் அண்ணே அந்த குழந்தைகளுக்கு ஒருவேளை சாப்பாடு மட்டும்தான் வாங்கி கொடுத்தான், ஆனா நீ அந்த குழந்தைகளோட வாழ்க்கையவே சேவ் பண்ணியிருக்க. அந்த குழந்தைகளோட நிலைமை தெரிஞ்சு அந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீ தான் நம்ம மில்ல இனிமேல் பாத்துக்க போற, சரியா? ரொம்ப நன்றிப்பா. நான் 1 வருஷம் பாத்துக்கிறேன், அண்ணனும் 1 வருஷம் பாத்துக்கட்டும். பாவம், அவன் அப்புறம் சங்கடப்படுவான். அவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் சந்தோஷமா இருந்தாங்க. நிறைய உதவிகளை அந்த குழந்தைகளுக்காக அவங்க பண்ணினாங்க.